அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது? மார்ச் மாதத்தில் பெரும்பாலான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை குரு பகவான் லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே வேளையில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். சாதகமற்ற சூழலாக சனி முழுமையாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே முதன்மையான லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த மார்ச் மாதத்தில் பெரும்பாலான கிரகநிலைகள். ஏனென்றால் மார்ச் மாதம் முழுவதுமே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன. ஆனால் ராசியின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக விளம்பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தை வலுப்படுத்துவதை விட சப்தமத்தை வலுப்படுத்தும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே இந்த மாதத்தின் முற்பகுதியில் துவக்கத்தில் சிறப்பாக அமையும். பிற்பகுதியில் அவர் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் முற்பகுதியை விட சிறப்பானதாக பிற்பகுதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கும். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பதை விட லாபஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும் சிறப்பான அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரும்பாலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு பகவான் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 3, 5, 7 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் புத்திரக்காரகன் லாபஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடும். லாபம் பல வகையில் வரும். பண வரையங்கள் கட்டுப்படுத்துவதோடு சிறப்பான வளர்ச்சியும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் சுக்கிரன். ராசியின் அதிபதியும் குருவின் வீட்டில் நுழையக்கூடிய வேளையில் சுக்கிரனும் அங்கு நுழைந்து உச்சம் பெறுகிறாருங்க. அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட உச்ச சுக்கிரனால் நிறைந்த நன்மை உண்டு. சுக்கிரன் உச்சபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் பல யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. தொழில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய குறுக்கீடுகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தவும் மேம்படுத்தவும் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பொருளாதார நிலை உயரும். திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய திருப்பங்களை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் முழுமையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை திட்டவட்ட
திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் லாபத்திலும் சுக்கிரன் உச்சத்திலும் இருப்பதால் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் பெண்மணிகளுக்கு சிறப்பாக கைகூடும். பெண்மணிகளுக்கு கவலை என்ற ஒரு நிகழ்வு நிச்சயமாக மாறும். அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியை நிறைவாக சந்திக்கும் மாதமாக இந்த மார்ச் மாதம் உறுதியாகவே சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே அஷ்டம சனியின் ஆதிக்கத்தை துவங்கியிருந்தாலும் முழுமையாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து துவங்குகிறது. அஷ்டம சனி என்பது மற்ற ராசிக்காரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்றாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சப்தம சனியை ஒப்பிடுகையில், கண்ட சனியை ஒப்பிடுகையில் இந்த வேளையில் நிச்சயமாக அஷ்டம சனியில் இனி பாதிப்புகள் படிப்படியாக குறைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் சிரமம் முற்றிலுமாக நீங்கி விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் சனி பகவானின் பார்வை சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. குடும்பத்தில் கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். பணப்புழக்கம் என்பது சற்று அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமையும் உறவும் வலுப்படக்கூடிய வகையில் பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு வலுவாக சப்தமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் இருக்கிறார். எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயமும் நீங்கி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. செவ்வாய் 6லிருந்து 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். 7ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் உண்டு. வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சாதகமான சூழல்கள் பெரிய அளவில் முயற்சியின்றி நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதன் நீச்சம் பெறுகிறார். எனவே சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அவை நன்மையாக மாறும். சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.